வெல்கம் டு கேவிஸ் கிச்சன். ஆக்சுவலி இது வந்து ஒரு ரேண்டமான விலாக் தாங்க. அம்மா வீட்டில் வந்து ஒரு 2-3 நாள் இருந்தேன் இல்லைங்களா பொங்கல் டைமில். அந்த டைமில் அப்பப்போ எடுத்த விலாக் தான், அப்பப்போ எடுத்தது தான். ஆக்சுவலி அம்மா வீட்டுக்கு வந்து போனால் ஒரு எந்த ஹரிபரியும் இருக்காது இல்லைங்களா. எனக்கு மட்டும் இல்லை, உங்கள் எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கும். ஆக்சுவலி எனக்கு வந்து நானும் எங்கள் வேதா என் தங்கச்சி 2 பேரும் சேர்ந்துட்டோம்னா ஊர் நாயம் உலக நாயம் எல்லாம் பேசிட்டு ஊருக்கு வந்து எப்போவா தான் போவோம் இல்லைங்களா. மேக்ஸிமம் அந்த பொங்கல் டைமில் போவோம், அப்படி இல்லைன்னா அந்த நோம்பி போடுவாங்க இல்லைங்களா திருவிழா, அந்த டைமில் தான் போவோம். மற்றபடி சம்மருக்குலாம் இப்போ அதிகம் போகிறது இல்லைங்க. ஏன்னா ஹர்ஷா வந்து ஹிந்தி கிளாஸ் போகிறதுனால சம்மர் வந்து பார்ப்பாங்க மட்டும்தான். நான் வந்து போகிறதில்ல அதிகமாக. போனோம்னாலே அப்படியே நல்ல ஜாலியாக இருக்கும். சித்தி பொண்ணுங்கள்லாம் படிக்கிறாளுங்க, அவளுகள்ட்ட எல்லாம் அப்படியே பேசிட்டு ஊரில் என்ன நடந்தது ஏது நடந்ததுங்கிறதெல்லாம் விசாரிச்சுட்டு அப்படியே டைம் வந்து ஓடிடும். எங்கள் வீட்டில் ஒரு மாமரம் வந்து எங்கள் வீட்டில் இருக்குதுங்க. அந்த மாமரத்தடியில் தான் பொழுதானிக்கும் கிடப்போம். சின்னக்குட்டி வந்து இப்போ கன்சீவாக நான் இருந்த டைம்லலாம் வந்து அந்த மாமரம் தான் எங்களுக்கு கெதி. அப்போ வந்து ஃபுல் கொரோனா. சின்னக்குட்டி வந்து பிறக்கும் போது 2020 பிறந்தது. அப்போ வந்து அப்படியே ஃபுல் கொரோனாவாக இருக்கும். அந்த டைமில் எல்லாம் நாங்கள் ஒரு 5-6 பேர் சேர்ந்துக்குவோங்க. பயங்கர ஃபன்னாக தான் ஆக்சுவலி போயிட்டுருக்கோம். இது மாதிரிலாம் மறுபடியும் எப்போ கிடைக்குங்கிறதெல்லாம் கொஞ்சம் ரேரு தான். இப்போ எல்லாம் வேலைக்கெல்லாம் போயாச்சு. போகிற அப்படியே ஹரிபரியான அந்த பிஸி லைஃப்பில் வந்து இதெல்லாம் இனிமேல் அனுபவிக்கிறதுக்கெலாம் வாய்ப்பே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அது இப்போ நான் வேலைக்கு போனதுலேருந்து அதிகம் ஊருக்கெல்லாம் போகிறதே இல்லை. அதுக்கப்புறம் இன்னொன்று விஷயம் என்னென்னா, கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படா இந்த வீட்டிலேருந்து கல்யாணம் பண்ணிவிட்டு வெளியே போய் தொலைவோம் அப்படின்லாம் சில பேருக்கு மைண்ட் இருக்கும். ஏன் எனக்கே இருக்கும். ஆக்சுவலி இப்போலாம் வந்து ஏன்டா கல்யாணம் பண்ணிட்டு போனோம், எதுக்குடா ஒரு லைஃப்பில் கமிட் ஆனோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அந்த மாதிரி இருந்ததுன்னா எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பொங்கல் டைமில் வந்து பாப்பா 2 பேருமே என்னென்னா, பொங்கல்னால் எங்கள் அம்மா வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு வந்து எங்கள் வீட்டில் ஹர்ஷாவுக்கு வந்து ஒரு பயங்கர இதுங்க. ஏன்னா அங்கே வந்து நிறைய விளையாட்டு போட்டிலாம் வைப்பாங்களா, அதனால் அவளுக்கு வந்து பொங்கல்னால் எங்கள் வீட்டுக்கு போகணும். பொங்கல்னு இல்லைனாலுமே எந்த இதுனாலும் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்து போகணுங்கிறது ஹர்ஷாவுக்கு வந்து பயங்கர ஒரு கிரேஸு. அவங்க அப்பா கூட சொல்லுவார், ஹர்ஷா வந்து எவ்வளோ பெரிய பிள்ளைய ஆகிற வரைக்கும் அங்கே போகிறாளோ அது வரைக்கும் போகட்டும், நான் வந்து விடாமலாம் இருக்க மாட்டேன், போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லுவார். அவளுக்கு அது என்னன்னு தெரியாது. எங்கள் அம்மா ஊர்னால் வந்து ஹர்ஷாவுக்கு வந்து பயங்கர கிரேஸு. எதுக்கு அப்படி இருக்கான்னு எனக்கும் தெரியலைங்க. பார்க்கலாம். அவளாக எவ்வளோ தூரம் நான் இந்த ஊருக்கு போகலாமான்னு சொல்கிற வரைக்கும் போகட்டும், அது வரைக்கும் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து விட்டுட்டோம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஊருக்கு போனால் எங்கள் அம்மா வந்து இந்த தடவை போயிட்டு என்ன பண்ணான்னா, ஹர்ஷா வந்து அம்மாவோட சின்ன வயசு ஃபோட்டோலாம் காமிங்க, அம்மா சித்தி மாமாவோட சின்ன வயசு ஃபோட்டோலாம் வந்து காமிங்க அப்படின்னு சொல்லி ஹர்ஷா வந்து கேட்டால், எங்கள் அம்மா வேகமாக போய் பீரோலேருந்து நாங்கள் வந்து சின்னதில் எடுத்த ஃபோட்டோ, அப்புறம் காலேஜ் படிக்கும்போது எடுத்த ஃபோட்டோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து காமிச்சாங்க. உங்கள் அம்மா பாரு உன்ன மாதிரியே இருக்காங்க அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு இருந்தாங்க. அது வந்து கொஞ்சம் பயங்கர ஹாப்பியாக இருந்தது. அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது மலரும் நினைவுகள் வந்து வந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலி அந்த வீட்டில் வந்து நான், என் தம்பி, என் தங்கச்சி 3 பேரும் வளர்ந்தது இல்லாமல் இப்போ வந்து லாஸ்ட்டாக சாய்தன்யா, நிலன், ஹர்ஷா 3 பேரும் வந்துட்டாங்க இல்லைங்களா. நாங்கள்லாம் குழந்தைங்களா இருந்தது போக இப்போ எங்களுக்கெல்லாம் ஒரு குழந்த பிறந்துருச்சு. அதெல்லாம் நினைக்கும் போது காலம் வந்து ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கு. இதில் வந்து நாங்கள் அதிகமாக மிஸ் பண்ணுற ஆள் வந்து எங்கள் அப்பா தாங்க. ஆக்சுவலி எங்கள் அப்பா வந்து சாய்தன்யா பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்து இறந்துட்டார். எங்கள் வீட்டுக்கு போகும்போதெல்லாம் எங்களுக்கு வந்து எங்கள் அப்பாவோட ஞாபகம் வந்து வந்துட்டு தான் இருக்கும். ஆக்சுவலி நாங்கள் வந்து போயிட்டோன்னா எங்கள் அப்பாவை வந்து கையிலேயே பிடிக்க முடியாதுங்க. ஓகே, உங்களுக்கு வந்து சேட் நியூஸ்லாம் சொல்ல விரும்பலை, ஹாப்பியாகவே நான் பேசுகிறேன். அது மாதிரி அம்மா வீட்டுக்கு போனால் நிறைய நினைவுகள் வந்து இருக்குங்க. நாங்கள்லாம் வந்து ஸ்கூல் படிக்கும்போது, ஸ்கூல் வந்து பாதி வந்து நான் ஹாஸ்டல், 6th-லேருந்து 8th-லேருந்து ஹாஸ்டல், அதுக்கு முன்னாடி வரைக்கும் வீட்டிலேருந்து தாங்க இருப்போம். அப்போலாம் வந்து நான், எங்கள் வேதா, என் தங்கச்சி, என் தம்பி 3 பேரும் சும்மா டிஷும் தான், அடிபுடி சண்டையில் தான் இருப்போம். ஆனால் இப்போ வந்து எல்லாம் பெரியவங்களாயிட்டோம், வளர்ந்துட்டோம், எங்களுக்குலாம் ஒரு குழந்தை வந்துருச்சு இல்லைங்களா. அதனால் அப்படியே ஒரு பாச மலைகள் அப்பப்போ அப்படியே எங்கள் வீட்டில் எல்லாம் நாளும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். நல்லா ஜாலியாக தான் போயிட்டுருக்கோம். இனி அடுத்து வந்து நாங்கள் வந்து அதிகம் எதிர்பார்த்துட்ருக்கிற ஒன்று வந்து என் தம்பியோட மேரேஜ் தாங்க. அது முடிஞ்சதுன்னா ஆக்சுவலி வீட்டுக்கு இன்னொரு பொண்ணு வந்ததுனா தான் எங்கள் வீடு இதே மாதிரி இருக்கா இல்லை வேறு மாதிரி இருக்கா அப்படின்னு வந்து தெரியும். நான் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். அப்புறம் பாப்பாங்களுக்கு வந்து கேம்ஸ் எல்லாம் நிறைய வச்சுட்டாங்கங்க. கோலம் போடுறது, சோடா பாட்டில் ரப்புறது, உருளைக்கிழங்கு பிக்கிங் இருக்கு இல்லைங்களா அது, அப்புறம் பானை உடைத்தல், இதெல்லாம் நிறைய கேம்ஸ் வச்சுருந்தாங்க. எங்கள் ஹர்ஷு வந்து இதனால தான் வந்து நான் ஊருக்கே வரமாட்டேன்னு சொல்லிகிட்டே இருப்பாள். நான் எங்கே இருந்தாலும் பொங்கலுக்கு வந்து நான் அவள் வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாள். ஹர்ஷா
ஹர்ஷாவுக்கு வந்து செட்டு வந்து எங்கள் அண்ணியோட பசங்க 2 பேர், விகாஸ் அனன்யா அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. அவங்களோட பொழுதானிக்கும் ஓரியாடிட்டே தான் இருப்பாளுங்க. நல்ல க்ளோஸாகவும் பேசிட்டு விளையாண்டுட்டு நாளும் அடிச்சுட்டு பிச்சுட்டு இதே பண்ணிட்டு தான் இருக்குங்க. அந்த மாமரத்தில் வந்து ஒரே ஒரு தொட்டி, அந்த ஒரு தொட்டிக்கு இந்த 4 பேரும் அடிச்சுக்குவாங்கங்க. எங்கள் அம்மா ஒரு நாளைக்கு வந்து தொட்டிக்கிட்டு எல்லாம் பிடிச்சி பிச்சு போட்டுருவாங்க. இதெல்லாம் நடக்கும் சம்மர் லீவில் தான் இதெல்லாம் நடக்கும். சம்மர் லீவில் வந்து எங்கள் அம்மா அந்த 4 குட்டீஸுங்கள்ட்டையும் கத்தி 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 ஒரு 2 கிலோவாவது இழைச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஹர்ஷா வந்து ஒரு டான்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தா. ஹர்ஷா அவளோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு இருக்கா, பார்கவி. ஹர்ஷாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அவள் தாங்க எங்கள் அம்மா ஊரில். இவளுக்கு 2 பேரும் 10 நாள் முன்ன பின்ன பிறந்தவளுங்க. எங்கள் அண்ணாவோட பொண்ணு தாங்க அந்த பார்கவி. அதனால் இவளுக்கு 2 பேரும் பயங்கர க்ளோஸு. ஆக்சுவலி நானே அவளை ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்தேன். எனக்கு ஞாபகமே எனக்கு மறந்தே போச்சு அவளோட ஃபேஸ் கட்டு. அந்தளவுக்கு பிள்ளைங்களாம் வளர்ந்துட்டாங்க இல்லைங்களா. அதனால் இவளுக்கு வந்து டான்ஸுக்கு வந்து பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணி ஒரு வழியாக பொங்கல் விழாவுக்கு வந்து டான்ஸு ஆரம்பிச்சிட்டாளுங்க. சின்ன குட்டி வந்து நானும் டான்ஸ் ஆடியே தீருவேன் அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஒரு மேக்கப்பு போட்டு விட்டு அவளும் அனன்யாவும் ஒரு டான்ஸு, சாய்தன்யாவும் அனன்யாவும் ஒரு டான்ஸு, அப்புறம் பார்கவியும் ஹர்ஷாவும் ஒரு டான்ஸு. என்னமோ ஒரு வருஷம் முழுக்க இந்த ஒரு 2 நாளுக்காக தான் இவளுக்கு காத்திருந்த மாதிரியே ஹர்ஷா பண்ணிகிட்ருப்பாள். இந்த டான்ஸ் ஆடுறதுக்காக எங்கள் வீட்டில் பயங்கர ப்ராக்டிஸ்லாம் நடத்திட்டு இருந்தாளுங்க. இங்கே கோயம்புத்தூர்லேயே பயங்கர ப்ராக்டிஸ்லாம் நடத்திட்டு தான் இருப்பாள். ஆக்சுவலி அப்படியே தீராத கணங்களோட ஹர்ஷாவும் என் தம்பி விக்கியும் அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு அவங்கள வண்டியில் ஏற்றி கோயம்புத்தூர் கொண்டு வந்து சேர்த்து வச்சோம். இதுதாங்க 4 நாளாக ஊரில் நடந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.